வெல்கம் டு பவுனா சமையல். நான் உங்கள் எஸ்தர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்திக்கு சைடிஷ் வந்து சென்னா மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா குழம்பு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் 3 தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து நல்லா வதக்கி கொடுங்க. தக்காளி வந்து நல்லா சுருண்டு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சிறிதளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பேர்த்துக்கு தேவையான அளவு குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணுங்கும் போது நீங்கள் அதிகமான தக்காளியெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், தக்காளி பாருங்கள் நல்லா சுண்டி நல்லா கொதித்து வந்திருக்கு. பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை ஆட் பண்ணிடலாம். நான் ஓவர் நைட் 6 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுதான் வந்து 6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ வேக வச்ச தண்ணியோடையே நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து அதனோட சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு கரண்டி கொண்டக்கடலை எடுத்து நான் மசிச்சு வச்சுருக்கேன் வேக வச்சதை. அதையும் இந்த சமயத்தில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். வேக வச்ச தண்ணி வந்து மீதி இருந்துச்சு, அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சென்னா மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆட் பண்ணும்போது ரொம்பவே அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவியிருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் குட் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.